Hi all, I am Advocate Sankar Ganesh, Madras High Court. Now what we are seeing is bail. Whether the bail is should be granted to the accused. It is a natural justice. Actually, whatever the offense, the bail is a natural justice. That is the law. Now the Supreme Court has established the same thing on 13th August 2024. What the Supreme Court says bail is rule and jail is an exception. Principle can be applied with a modification even if status imposed stringent condition for grant of bail. It is a stage. The bail should be granted in the stringent, even in the stringent stage. It is a rule, and jail is an exception because the human need the bail. Without giving the bail, it is an imposing a heavy punishment is caused to the accused. Accused also have a constitutional right. So the Supreme Court very clear. The Supreme Court is very clear and observed that the principle. What is the principle? Bail is the rule and the jail is exception. இதுதான் வந்து சொல்றாங்க. Bail is the rule, jail is an exception சொல்றாங்க. Whatever the accused did the offense. இதில் வந்து என்னெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, செந்தில் பாலாஜி கேஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து செந்தில் பாலாஜி மேலே ஊழல் வழக்குகள் இருக்குது. அவர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பெயில் அப்ளை பண்ணார், கிடைக்கல. சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் அப்ளை பண்ணார், ஹைகோர்ட்டில் பெயில் அப்ளை பண்ணார், எல்லா கோர்ட்லேயும் அப்ளை பண்ணார், கிடைக்கல. இன்ன வரைக்கும் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் அவர் ஜெயிலே இருக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷனும் வந்து இவ்வளோ நாள் நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இந்த 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த இதை சொல்லியிருக்காங்க. பெயில் இஸ் அண்ட் ரூல், ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு வந்து செந்தில் பாலாஜி வழக்குக்கு பெயில் வாங்கி கொடுக்கறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்தை வழக்கறிஞராக சங்கர் கணேஷ் வழக்கறிஞர் உயர்நீதிமன்றம் நான் வந்து இந்த காணொலியின் வாயிலாக நான் அனைவருக்கும் வந்து தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர் சங்கர் கணேஷ், உயர்நீதிமன்றம்.